என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணீங்க? நான் எப்படி பார்த்தா நீங்க அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அவங்கள எதுக்குமா அரெஸ்ட் பண்ணோம்? கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தானே அவங்க பார் நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு நீங்க மட்டும் தான் சொல்லிக்கணும். இந்த பார் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க எந்த பாரும் எந்த ஒயின் ஷாப்பும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நடக்கிறது இல்ல. பார்ல சிகரெட் விற்க கூடாதுன்றது சட்டம். சிகரெட் விற்காத ஒரு பாரை காட்டுங்க, பார்ல கழிப்பறை இருக்கணும், அதுவும் சுத்தமா இருக்கணும்ன்றது சட்டம். நம்ம ஊர்ல பாரே கழிப்பறை மாதிரி தானே சார் இருக்கு. 2 ரூபா கிளாஸ் 8 ரூபா, 10 ரூபா சுண்டு 30 ரூபா, 20 ரூபா தண்ணி பாட்டில் 40 ரூபா, 30 ரூபா கூல் ட்ரிங்க்ஸ் 60 ரூபா, முறுக்கு சிப்ஸ் மிச்சர் ஊர்கானி எல்லாமே இங்க 3 மடங்கு விலை ஜாஸ்தி சார். ஒயின் ஷாப்ல எம்ஆர்பி ரேட்ல இருந்து பீருக்கு 10 ரூபா விலை ஜாஸ்தி, ஹாஃபுக்கு 20 ரூபா விலை ஜாஸ்தி. இதெல்லாம் யார் சார் கேட்கறது? கோயம்புத்தூர்ல ஒரு விவசாயி தான் விளைய வச்ச வெங்காயத்தை 10 ரூபாய் ஜாஸ்தி வச்சு வித்துட்டான்னு கேஸை போட்டு உள்ள தள்ளின உங்க சட்டத்துக்கு பார்ல நடக்கிற அநியாயம் மட்டும் கண்ணுக்கே தெரியாதுல்ல சார்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கேம்மா. பாலா சார், பார்ல அவ்வளோ அநியாயமா நடக்குது. அப்படி யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே சார். ஏமா நம்ம ஸ்டேஷனில் அதே மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? சார் இல்லையா சார்? இதெல்லாம் விட ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா சார்? இங்க கவர்மெண்ட் போடுற ரூல்ஸை கவர்மெண்ட்டே ஃபாலோ பண்றது இல்ல. செக்ஷன் 328 என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மயக்கத்தையோ அல்லது போதை ஏற்படுத்தக்கூடியதையோ கொடுத்து அம்மனிதனுக்கு மயக்கம் ஏற்பட்டால் 10 ஆண்டு சிறை தண்டனைன்னு சொல்லுது. கரெக்ட். அது உனக்கு எனக்கு புரியுதுமா, மற்றவங்களுக்கு புரியலையே. நீ இவ்வளவு தூரம் சின்சியரா இருக்கிறதுனால ஊ மேல கேஸ் எதுவும் போடல. இனிமே மக்களுக்கு இடுவரா இருக்க மாட்டேன்னு ஒரு வெள்ளை பேப்பர்ல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டேரு. ஓ பேப்பர் எடுத்துக்கூடியா? சார் தப்பே பண்ணாம நான் எதுக்கு சார் மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும்? ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான்மா. உன்னை அங்கிருந்து நீங்க கூட்டு வந்துட்டு நாங்க என்ன பண்ணோங்கிற கேள்வி இருக்குல்ல. யோ பேப்பரை குடியா? பேப்பர் காலி ஆயிடுச்சு சார். யோ போன மாசம் தான் 2 பட்டில் வாங்கினோம் சார். இது போன மாதம் வந்த கம்ப்ளைண்ட், இது இந்த மாதம் வந்த கம்ப்ளைண்ட். இதில் முக்கால்வாசி இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் சார். பாரு 2 நிமிஷம் முன்னாடி தண்டை அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், பாரு 5 நிமிஷம் லேட்டாக முன்னா அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், குடிக்க போகிற வண்டியை ரோட்டில் விட்டு அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், குடிச்சிட்டு ரோட்டில் படுத்தா அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். அப்போ குடிச்சிட்டு மனுஷன் எங்கே தான் சார் போகிறது? யோ வாய முடியா? அம்மா தாயே, நீ மன்னிப்பு கடிதமா எழுதி தரவனா? போ கிளம்பு.